காவல்துறை நீதிபதி என்கிட்ட சொன்னது என்னன்னா, எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீங்க விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால வந்து எந்த நேரம் பார்த்தாலும் விசாரணைக்கு வரணும் தயாரா நான் ஊர்ல தான் இருக்கேன். நான் ஊரை விட்டால வெளியே போகல. நிறைய ஒரு சில சேனல்கள் கரெக்டான பதிவு போடுறாங்க. ஒரு சில சேனல் என்ன பண்றாங்கன்னா, பாரநாகராஜ் வெளியே இருக்காரு அப்படிங்கிறாங்க, தலைமறைவு இருக்காருங்கிறாங்க. நான் தலைமறைவில் இல்லை. எப்போ வந்து அதிகாரிகள் கூப்பிட்டாலும் நான் வந்து விசாரணைக்கு தயாரா இருக்கேன். என் மேலே எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில சேனல்கள் வந்து என்னுடைய இதை டேமேஜ் பண்ணுற வகையில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது பொள்ளாச்சி மக்களுக்கு எல்லாமே தெரியாது என்னுடைய ஃபோட்டோஸ் இல்லை அப்படிங்கிறது. பாலியல் வழக்கில் என்னை தொடர்படுத்தி என்ன ஃபோட்டோ போட்டிருக்கேன். அது வந்து அந்த பாலியல் வழக்கில் 4 குற்றவாளிகள் ஒரு குற்றவாளியான சதீஷோட புகைப்படத்தை போட்டு அது நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியாது நான் தான் இல்லைன்னு. அது எதுக்காக இந்த மாதிரி பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, என்னோட பேரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஒரு வீடியோ ஒன்று வந்து நான் தான் சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். இந்த வெட்டுத்தரம் வந்து என்னோட கையில் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும். இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கிற கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அது வெப்சைட்ல வந்து கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த வீடியோஸோட அடுத்த கண்டினியூட்டி நான் எடுத்துட்டேன். அது என்ன எது யாரு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஒரு சில சேனல்ல வந்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, தவறான நியூஸை வந்து நீங்கள் பதிவிடுறீங்க. நிறைய சேனல் பேசுறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து தவறான கருத்தை பதிவிடுறதுனால என் குடும்பம் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்க. நீங்கள் பொள்ளாச்சிக்குள்ள கேட்டு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் பார் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தண்ணியோ பீடியோ சிகரெட்டோ இந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லாதவங்க நான் சார். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் இந்த திருநாவுக்கரசு சதீஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கி பழக்க வழக்கம் கிடையாது. பொள்ளாச்சிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான். அதுல பாத்தீங்கன்னா இவன் இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுடைய அண்ணனும் எனக்கு பழக்கம் தான். அந்த மாதிரி அந்த பொண்ணோட அண்ணனும் எனக்கு பழக்கம் தான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஊருங்கிறனால அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே எனக்கு பழக்கம் தான். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கல் இருக்கிறனால நிறைய பேர் எங்களோட வந்து பசங்களாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி பப்ளிசிட்டியான ஃபோட்டோஸ் தான் சதீஷ் திருநாவுக்கரசு நாளில் இருந்து எடுத்தது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்த ஃபோட்டோஸ் தான் வந்து அதுங்க. ஆனால் வந்து அதை வந்து நான் வந்து அவங்க கூட இருக்கிறதாவும் நிறைய பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் எனக்கு இப்போ கோர்ட்டில் வந்து என் மேலே வந்து வழக்கு இருக்கிறத சொல்கிறாங்க. நான் வந்து சிஏ காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் சார் அது நீங்கள் நான் வந்து அந்த மாதிரி அந்த பையன் பூபாலில் போய் இது வரைக்கும் தாக்க கிடையாது. எதுவுமே இல்லை. போலீஸ் வந்து என் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. நான் வந்து பேசுனது மட்டும்தான், ஃபோனில் பேசுனது மட்டும்தான். அந்த பையன்கிட்ட நான் அவரை போய் நேரில் தாக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நேரடியாக அந்த பையனை கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்கனாலே தெரியும். நாகராஜ் உங்களை வந்து தாக்கினாரா என்னன்னு கேட்டீங்கனாலே தெரியும். ஏன்னா அந்த பையனை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். அந்த பையன்கிட்ட ஃபோனில் என்ன சொன்னா, ஆனால் இப்படி இப்போ தங்கச்சியோட பிரச்சனை நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க தம்பி, எனக்கு தெரியாது, அடிதடி பிரச்சனை சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டாங்க, எனக்கு தெரியாது, சரி தம்பி என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் அப்பவே ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள்லேருந்து ஒரு சில கட்சிக்காரங்க ஆகாத கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒன் பை ஒன்னா பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஆளுங்கட்சிக்காரங்க இதில் மெயினான ரீசன் என்ன, எப்படி நான் சிக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் என்னை ரொம்பவும் வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க. இது யாரு சொல்லி என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க தவறு பண்ணாத 4 பேர் தவறு பண்ணாதான் அதை நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி நான் தவறு பண்ணியிருக்கிற பட்சத்தில் என்னுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஒரிஜினல் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து நேரம் எடுத்துக்க விரும்பல. அவங்கள மாதிரி என்னை விசாரிங்க, அதுக்கெல்லாம் நான் விரும்பல. பப்ளிக்ல பல பெண்களை வந்து ஏமாத்தி துன்புறுத்தி பாலியல் தெரியுமா சார்? எனக்கு தெரியாது. அதாவது நான் வந்து ஒரு மனிதர் கூட பழகுற அப்படின்னா அவங்களோட பின்புலம் எனக்கு தெரியாது. சரிங்களா? நான் உங்க கூட பழகுற அப்படின்னா நீங்க எப்படி என் முன்னாடி எப்படி இருக்கீங்களோ அதை வச்சு தான் நான் கூட பழக முடியும். நீங்க பின்னாடி எப்படி இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அதுல ஒரு சிலரும் நான் பழகினேன். அப்படியே பாத்தீங்கன்னாலும் இந்த ஆப்போசிட்ல கம்ப்ளைண்ட் பார்ட்டி கூட எனக்கு பழக்கம் இருக்கு. சரிங்களா? அவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். அதுக்கு ஏன் என்ன நியாயப்படுத்த மாட்டேங்கிறீங்க? எல்லாமே என்ன வந்து ஒரு அநியாயமா தான் காட்டுறீங்க. கிடையவே கிடையாது சார். எங்களுக்கு வந்து தலைமையிட்ட மட்டும் தான் பழக்கம். எங்களுக்கு வந்து அவங்க பசங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து இதுவே எம்எல்ஏ நான் ஒரு தவறான கருத்து தான் சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றேன். நான் அந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது யாரு சொல்லி எங்க இருந்து நடக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா சுத்தி என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மீடியாஸ் இது மட்டும் தான் போடுறாங்க. நாகராஜ் தலைமுறைங்கிறாங்க. நான் எங்கேயும் போல, இங்கேதான் இருக்கேன், ஊர்ல தான் இருந்தேன், இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அதுல யாருக்குமே எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. நான் எல்லாத்தையும் உங்க மீடியாஸ்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னுடைய போட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமா என்னை வந்து நீங்க விசாரணைகள்லாம் நீங்க தேவையே கிடையாது. அடுத்தது என்னை வந்து பப்ளிக்கே வச்சு நீங்க தண்டிக்கலாம். அதுக்கு வந்து நானே வர்றேன். இப்போ அந்த மாதிரி என்கிட்ட பயம் இருந்து நான் ஓட கிடையாது. என்னோட வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு காட்டிட்டீங்க அப்படின்னா என்னை வந்து எனக்கு வந்து சட்டப்படி தண்டனையே வேண்டாம், பொதுமக்கள் தண்டனை கொடுத்தாலே நான் ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி சரி பார்த்தா என்னை வந்து ஒரு சிலர் நிறைய பேர் வந்தீங்கன்னா ஆகாதவங்க, இந்த அரசியல் ரீதியாக ஆகாதவங்க நிறைய பேர் கட்சிகள்லாம் இருக்கிறனால என்னை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் இருக்குது. மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ஒருத்தர் முகத்தை அடையாளம் காட்டி நிறைய பேர் இதில் பிரயோஜனம் அடைய பார்க்குறாங்க. அதனால வந்து என் மேலே எந்த தப்பு இல்லை. எந்த நேரம் போலீஸ் கூப்பிட்டாலும் இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க, அவங்க கூப்பிட்டாலும் நான் விசாரிக்க ஒத்துழைக்கிறேன், நான் ரெடியாக இருக்கேன், ஊரை விட்டாலும் போடல, நான் ஊருக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்கிறக்காக தான் நான் வந்திருக்கேன். அது சம்மந்தமாக தான் நான் கலெக்டர் சார்கிட்ட எல்லாம் மனு கொடுக்க வந்திருக்கேன். சரிங்களா?